மாணவிகளின் பெற்றோர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நாட்டியாச்சாரியா கலைச்சுடர்மணி திருமதி எச்.என். நந்தினி சுரேஷ் அவர்கள் குரு டாக்டர் பாலநந்தகுமார் அவர்களின் வழிவந்த ஒரு நடன ஆசிரியர் ஆவார். இவர் வழுவூர் பாணி பரதநாட்டியத்தில் திறம்பட பயிற்சி பெற்ற நடன ஆசிரியர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் பரதநாட்டியத்தில் எம்ஃபில் டிகிரி முடித்து பாராட்டிற்குரியவர். கலைச்சுடர்மணி, வாணி கலா நிபுணா, நாட்டிய கலாரத்னா, சகல தேவதா அனுக்கிரக நாட்டிய பிரவீணா போன்ற விருதுகளுக்கு உரிமையானவர். நட்டுவாங்கத்திலும் இவர் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்து பெரும் பாராட்டிற்குரியவர். ஸ்ரீ சாய் நிருத்யாலயா எனும் பரதநாட்டிய பள்ளியை அமைத்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக தன்னை கலைத்துறையில் ஈடுபடுத்தி கொண்டு பல நூறு நாட்டிய மணிகளை அறிமுகம் செய்துள்ளார். கலைச்சுடர்மணி திருமதி எச்.என். நந்தினி சுரேஷ், நிறுவனர் ஸ்ரீ சாய் நிருத்யாலயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஸ்ரீ குருபிரிய நமக. இங்கே வரை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். அண்மையில் அமர்ந்திருக்கும் விஜய் மேம் அண்ட் வர்ஷினி. ஸோ இன்றைக்கி ப்ரோக்ராம் சண்டே காத்தால் ரொம்ப அழகான ஒரு பூஜையோடு தொடங்கிட்டு 2 பசங்களும் ரொம்ப அழகாக ஆடினாங்க. டீச்சர் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட நட்டுவாங்கம் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சொல்லணும்னு தோணுன விஷயம் யூஸ்வலாக இல்லை, மாற்றி சொல்கிறேன், மைக் ரொம்ப நல்லா வச்சுருந்தீங்க. இதை ஏன் முதல்ல சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு டீச்சர் 1 வருஷம் உழைச்சிட்டு வருவோம், பாடுறவங்க 2-3 ரிஹர்சல் பார்த்துன்னு வருவோம். எல்லாரோட உழைப்பும் முதல்ல உட்காந்து ஒரு டான்ஸ் பார்க்கணுன்னா முதல்ல காதில் பாட்டு போகணும், அப்புறமா தான் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், அதனால தான் காதுக்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்ம திங்க் பண்ண முடியாத விஷயத்த கூட காதில் கேட்டோன்னு நமக்கு ஒரு கற்பனை வரும். எல்லா கச்சேரி பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு இந்த மைக் ஒழுங்காக இல்லைன்னா பாடுறவாளுக்கு ப்ராப்பராக அதை பண்ண முடியாது, கேட்குறவாளுக்கு ரசிக்கிறதுக்கு முடியாது. அந்த வகையில் ரொம்ப அழகாக மைக் வச்சுருந்தீங்க. அன்யூஷுவலாக ஸ்டார்டிங்கில் அது சொல்கிறதுக்கு காரணம், எப்பயுமே அஸ் எ டீச்சராக அதை எல்லா இடத்துலையும் அந்த குறைகள் இருக்கும். ஐயோ இன்றைக்கி ஒழுங்காக ஒரு ப்ராப்பராக வைக்கலைன்னா அன்றைக்கி ஹோல் கச்சேரி முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோ அழகாக காதில் விழுந்ததுன்னா அது மைக்கு மட்டும் ஒரு காரணம் இல்லை, ஆர்கெஸ்ட்ரா அருமைன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது, வர்ணம் சான்ஸே இல்லை. மிருதங்க சாரோடது, சார் பாலாஜி சார் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து வாசின்னு இருக்கார், என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர். ஆல்வேஸ் நான் அவரை எப்போல்லாம் நான் பார்க்குறேனோ ஃபஸ்ட்டு நான் தட்ட ஆரம்பித்தேனோ அந்த நாள் தான் எனக்கு நினைவுக்கு வரும். நந்தினி மேமும் அப்படி தான் என்னோடைய ட்ராவல் ஆனவா, எப்பவுமே கேட்க வேண்டாம், அவ்வளோ நல்லா இருந்தது. ஃப்ளூட் ஆகட்டும், வயலின் ஆகட்டும். ஸோ இவ்வளவும் அழகாக அமைஞ்சிருது. இப்போ டான்ஸ் நல்லா இல்லாமல் இருக்குமா? ஸோ இதை பாதிக்கு மேலே எல்லாமே அமைஞ்சிருதுன்னா அதுக்கப்புறம் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகான கொரியோகிராஃபி, ஜதீஸ் ரொம்ப அழகாக இருந்தது, நட்டுவாங்கம் ரொம்ப நல்லா இருந்தது. பளிச்சுன்னு ரொம்ப ஓங்கி தட்டாமல் மைக் இவ்வளோ அழகாக வச்சதுக்கப்புறமா அது ஜாஸ்தியாக தட்டினோன்னா நம்மளால் அதுக்கு மேலே கேட்க முடியாது. அதுவும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் அழகாக இருந்தது. 2 குழந்தைகளும் பயம் இல்லாமல் அவள் என்ன கற்றுண்டாங்களோ, டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லை. நம்ம பார்க்கும்போது ஸ்மைலிங் ஃபேஸோடு ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. அதனால் அந்த ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்தது. அஸ் யூஷுவல் எப்பயும் சொல்கிறது தான், அரங்கேற்றம் அவங்க கற்றுண்டதை முதல்ல மேடை ஏறி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது ஒரு ஆரம்பம் தான். அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் வந்ததில் ஆரம்பித்து அந்த பேரண்ட்ஸோட உழைப்பு இருக்குது பின்னாடி. எவ்ரிடே கூட்டின்னு போகிறது அது மட்டும்தான் பெரிய வேலை. அது ப்ராப்பராக பண்ணால் தான் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளும் அத்தனை டெடிக்கேட்டடாக அதை கற்றுன்ருக்காங்கங்கிறது தான் பெரிய விஷயம். ரொம்ப அழகாக கற்றுன்ருக்காங்க, ஃபியர் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு வர்ணம் மாதிரி தெரியாமல் அனாயசமாக ஆடினாங்க தான் சொல்லலாம். எங்கேயுமே ஒரு ஃப்ளாவோ அங்கே பக்கம் திரும்பினோம்
இந்த பக்கம் திரும்பினோன்னு எதுவுமே இல்லை. அவங்க அம்மாட்ட நேராக பார்த்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க அடுத்தது விஜய் மேம் இருக்காங்க பேசுறதுக்கு, கொஞ்சோண்டு விட்டு வைக்கணுங்கிறதுனால நான் பாதியில் முடிக்கிறேன். காம்பேரிங் கூட ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா, ஒரு டான்ஸுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்தது. சம்டைம்ஸ் நம்ம பேசிகிட்டே இருக்கோம், அடுத்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இப்படி திரும்புறதுக்கு கூட நம்ம போவோம். வர்ஷினி சொல்லும்போது பேசலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்கிறப்போ நான் அதுதான் சொன்னேன், நிறைய பேசக்கூடாது, ஆல்ரெடி ஆடின்னு இருக்காங்க, அதை தான் பார்க்கணும். இல்லைன்னா கச்சேரி ரொம்ப துஞ்சு போயிடும், மேலே ஆடுறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு அலுப்பு வரும். அதனால ஷார்ட்டாக தான் பேசணும், ரொம்ப நேரம் பேசினா நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். ரொம்ப அழகாக ஆடுறாங்க, நீங்களும் அதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாங்கிற ஆசை தானே இருக்குது. சுவாமி ஒரு அரங்கேற்றம் வரையும் குழந்தையில மேலே வரையும் கொண்டு நிப்பாட்டியிருக்காருன்னா அவ்வளோ புண்ணியம் குழந்தைகள் பண்ணியிருக்கா, அந்த பேரண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட பர்ஃபெக்ட் ஒத்துழைப்பு சேரும்போது, சுவாமியோட அனுகிரகமும் சேரும்போது தான் இது நடக்கும். நினைக்கிறேன் நம்ம எல்லாம் நினைக்கிறது நடந்து போகிறது முத கொண்டு நடக்குமான்னு தெரியாது. ஒரு பிளான் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை லாங்காக பிளான் பண்ணுறோம், அது பர்ஃபெக்டாக எந்த ஃப்ளா இல்லாமல் ஒரு டேயில் நடக்கிறதுனா அது நமக்கு தெரிஞ்சு போயிடும். சுவாமியோட அனுகிரகம் அவ்வளோ பரிபூர்ணமாக அந்த குழந்தைகளுக்கு இருக்குது, அந்த டீச்சருக்கு இருக்குது. மேலும் மேலும் அந்த குழந்தைகள் கற்றுக்கணும், அந்த குழந்தைகளோட என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த கச்சேரிக்கு என்னை பார்க்கறதுக்கு, அரங்கேற்றத்துக்கு அழைச்சதுக்கு அவள் டீச்சருக்கும் அவள் பேரண்ட்ஸ்க்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தங்களின் நேர்த்தியான வாழ்த்துரைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ஆடல் கலைமணி முனைவர் திருமதி சிபி விஜயலட்சுமி அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். அதற்கு முன்னர் அவர்களின் ப்ரொஃபைல் உரிமை படிச்சிடுறேன். சிபி விஜயலட்சுமி அவர்கள் குரு திரு தஞ்சை ஹரிஹரன் ஹேரம்பநாதன் மற்றும் குரு சங்கீத நாடக அகாடமி விருது பெற்ற கலைமாமணி மறைந்த திரு ஹேரம்பநாதன் அவர்களின் பாரம்பர பாணியில் வந்த நடன ஆசிரியர் ஆவார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பரதநாட்டிய முனைவர் பட்டம் பெற்ற சிறப்புக்குரியவர். ஆடல் கலைமணி, நடன கலையரசி, நாட்டியஸ்ரீ, நிருத்திய சிரோன்மணி, நாட்டிய சூடாமணி, கலை சிரோமணி, நாட்டிய தாரகை, நாட்டிய ரத்னா, நித்திய நிரூபணா, நாட்டிய நர்த்தகி, நாட்டிய சிரோன்மணி, நித்திய கலாபூஷன், நாட்டிய ஆச்சாரியா என எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர். நட்டுவாங்கத்திலும் இவர் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்து நட்டுவாங்க கலா சூடாமணி என்னும் பட்டத்தை பெற்ற பாராட்டிற்குரியவர். விஜீஸ் ஆர்ட் அகாடமி எனும் பரதக்கலை பள்ளியை அமைத்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக தன்னை கலைத்துறையில் ஈடுபடுத்தி கொண்டு பல நூறு நாட்டிய செல்வங்களை இந்த உலகிற்கு அளித்து வந்து வழிகாட்டியாக திகழ்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடல் கலைமணி முனைவர் திருமதி சிபி விஜயலட்சுமி, நிறுவனர் மற்றும் கலை இயக்குனர், விஜீஸ் ஆர்ட்ஸ் அகாடமி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்றைக்கி ப்ரோக்ராம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் எல்லோரும் ஒரு தாட்டி சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அந்த 2 குழந்தைங்களும் டான்ஸ் மேம் சொன்ன மாதிரி தான். அவங்க மிஸ்ஸை என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை இந்த பக்கம் அந்த பக்கம் இவளை பார்த்து அவ ஆடுறதோ அவளை பார்த்து இவ ஆடுறதோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை நீட்டாக ஆடி முடிச்சிட்டாங்க. அவங்களுடைய மிஸ்ஸு தட்டுற தாளத்துக்கு என்ன ஆடணுமோ அந்த ஸ்டெப்பை ஆடிட்டு எந்தெந்த பாட்டுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதே மாதிரி சாங்ஸுமே செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வர்ணம்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது ஆடியிருக்கேன். இந்த வர்ணத்தை பார்க்கும்போது நான் ஆடின அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு நிறைய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பாரம்பரியமான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ அழகாக நடந்திருக்குன்னா அதுக்கு ஆர்கெஸ்ட்ரா எப்போவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஆர்கெஸ்ட்ரா சைடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேம் ரந்தினி மேம் பாடி இன்றைக்கி தான் நான் கேட்குறேன். ரோஷினி மேம் அவங்க சிஸ்டர் எனக்கு நிறைய பாடியிருக்காங்க. மேம் பாடுறது இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். யூஸ்வலாக எங்கள் சார் ஹேரம்பநாதன் சார் எப்போவுமே சொல்லுவார், ஒரு ஆர்கெஸ்ட்ரா உட்காடுறாங்க அப்படின்னா
அரங்கேற்றமோ ஒரு சலங்க பூஜை எதுவாக இருந்தாலும் ஆடுற பிள்ளைங்களுக்கு தான் அந்த ப்ரோக்ராம். பாடுறவங்களுடைய திறமையை காட்டுற இடம் அது இல்லை. பாடுறவங்க வந்து நிறைய கமக்கங்கள்லாம் கொடுத்து வர்ணம்லாம் வரும்போது சஞ்சாரிலாம் வரும்போது நிறைய ஆர்டிஸ்ட் அந்த கமக்கங்கள்லாம் கொடுத்து பாடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் என்னுடைய குரு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இன்றைக்கி அதே மாதிரி மேம் சஞ்சாரிகள் வர இடத்துல எங்கேயுமே வந்து ஒரு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இல்லாமல் ரொம்ப அழகாக பாடினாங்க. அவங்களுக்கு பசங்களுக்கு எப்படி பாடணுமோ அதே மாதிரி ரொம்ப அழகாக பாடினாங்க. மிருதங்கம் சாரும் காலில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை ரொம்ப நீட்டாக வாசிச்சிருந்தார். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாலாம் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்களால ஆட முடியுமோ அது ரொம்ப அழகாக சார் பண்ணியிருந்தார். ஃப்ளூட் சார், வயலின் சார் அவங்களுமே அப்படி தான் ரொம்ப அழகாக ஒரு ஆர்கெஸ்ட்ரா டீம் ரொம்ப கோஆர்டினேஷனோடு போயிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தடுத்து வர டான்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பசங்களோட ப்ராக்டிஸ் நட்டுவாங்கம். ஆக்சுவலி நட்டுவாங்கம் அப்படின்னு வரும்போது வர்ஷினி என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, மேம் நட்டுவாங்க தான் மேம் எனக்கு ரொம்ப பயம் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா பயந்த மாதிரியே தெரியல. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நட்டுவாங்கம். ஜதிகளுமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. எல்லா ஜதியும் அழகாக தாளத்தில் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினது மாதிரி இன்றைக்கி இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆன் த ஹோலாக பார்த்தீங்கன்னா மேக்கப், காஸ்டியூம் டிசைனிங், அந்த செலெக்ஷன் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. பசங்க ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு. இந்த ப்ரோக்ராம் இன்னும் ஃபர்தர் ரொம்ப அழகாக போகணுன்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த பசங்களை இதுக்கு மேலேயும் இந்த நான் அரங்கேற்றம் முடிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் அடுத்தடுத்த படிக்கு போய் நிறைய ப்ரோக்ராம்ஸ், காம்படிஷன்ஸ் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணி வின் பண்ணி அவங்க டீச்சருக்கும் அவங்க ஸ்கூலுக்கும் நிறைய பெருமைகளை தேடி தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. சிறப்பான வாழ்த்துரைக்கு மிக்க நன்றி. நமது சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் தருணம் இது. முதலாவதாக ஆடற் கலைமணி முனைவர் திருமதி சிபி விஜயலட்சுமி அவர்களை கௌரவிக்குமாறு திரு ராமசுப்ரமணி மற்றும் திருமதி ராமதிலகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அடுத்ததாக கலைச்சுடர்மணி திருமதி எச்என் நந்தினி சுரேஷ் அவர்களை கௌரவிக்குமாறு திரு சவுந்தரராஜன் மற்றும் திருமதி தனலட்சுமி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நமது ஏற்றமிகு இசைக்கலைஞர்களை கௌரவிக்குமாறு நமது சிறப்பு விருந்தினர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக வாய்ப்பாட்டு யுவகலா பாரதி திருமதி ரந்தினி அரவிந்த் அவர்கள். மிருதங்கம் திரு ஆற்காடு எஸ் பாலாஜி அவர்கள்.
வயலின் வில்லிசை வேந்தன் ஸ்ரீ சோழபுரம் வி சங்கர் அவர்கள். ஃப்ளூட் ஸ்ரீ கடப்பா ராகவேந்திரா அவர்கள். நன்றி. ஜெயநர்த்தன ஜோதி பரதக்கலை பள்ளியின் சார்பாக குமாரி வர்ஷாவர்தினி அவர்களின் தந்தை திரு சவுந்தரராஜன் அவர்களை மேக்கப் திருமதி ரேணுகா வம்சிகா ஆர்டிஸ்ட்ரி. ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் சாண்ட் ஃபோட்டோஸ் ஜே சந்தோஷ்குமார் அவர்கள். நிறைவாக தொகுப்பாளர் அருண் கார்த்திக். சரிண்ணா. கௌரவிக்கும் தருணம் இது. முதலாவதாக குமாரி தேஜஸ்வினி. குமாரி வர்ஷாவர்தினி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். குமாரி தேஜஸ்வினி மற்றும் அவரது குடும்பத்தினரை அன்போடு அழைக்கின்றேன். குரூப் ஃபோட்டோ எல்லாருமே சேர்ந்து.
இதனை சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றியை கூறி தொடரவிருக்கும் நாட்டிய நிகழ்ச்சியை சபையில் அமர்ந்து கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தள்ளிடுறீங்களா?